Hello everyone, welcome to நம்ம channel Talk and Mock. So அடுத்த reasoning set பார்க்க போறோம். Okay, so reasoning set number 13. So பார்க்க போற question type வந்து square arrangement. So square arrangement ஒரு normal type of arrangement question. ஸோ வாங்க டேரெக்டாக நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ வழக்கம் போல் சொல்லது தான், நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா என் கூடவே சேர்ந்து சால்வ் பண்ண பாருங்கள். ஸோ நல்லா போடுறீங்க, ஆல்ரெடி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா நீங்கள் ஸ்டாப் பண்ணிவிட்டு எவ்வளோ டைம் வச்சு உங்களால் சால்வ் பண்ண முடியும்னு பாருங்கள். ஓகே, ஸோ ப்ராக்டிஸ் செஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸ்கொயர் அரேஞ்ச்மெண்ட். ஸோ அரேஞ்ச்மெண்ட்டோடைய டயக்ராம் போட்டுக்க வேண்டியதான் ஃபாஸ்ட்டாக. ஸோ எந்த டைப்பில் இருக்குன்னு பாருங்கள். ஸ்கொயர் வந்து ரெக்டாங்கிள் மாதிரி போயிருக்கு, ஃபாஸ்ட்டாக போடுறதுனால வருது. ஸோ எல்லாமே ஃபேஸிங் சென்டர் சொல்லிட்டான். ஸோ ஆல் ஃபேஸிங் சென்டர். ஓகே, ஸோ நோ ப்ராப்ளம். ஸோ கண்டிப்பாக பாசிபிலிட்டி வரணும், அதனால இன்னொரு டயக்ராம் அடிஷ்னலாக நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ 8 பேர் இருக்காங்க. ஸோ ஸ்கொயர் அரேஞ்ச்மெண்ட் சொல்லிட்டாங்க, எல்லா சைட்லையும் ரெண்டு ரெண்டு ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ அடுத்த டேட்டா என்ன கொடுத்துருக்காங்க, 2% seated between D and then E when counted from the right of D. ஓகே, ஸோ டெஃபினட் ஸ்டேட்மெண்ட் கிடையாது. ஸோ அப்படியே அடுத்தது மூவ் பண்ணிட்டே இருப்போம். C and E are immediate neighbors but not on the same side. ஓகே, ஸோ C, E not on same side. Okay, next. H sits immediate right of the one who sits opposite to C. 2% seated between H and then F. Next, G sits second to the left of F. So G sits second to the left of F. Not more than 2% seated between A and then F when counted from the right of F. B and then G are not immediate neighbors. Okay. So B and then G immediate neighbors இல்லைன்னு சொல்லியிருக்கான். ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, இதில் நம்மளுக்கு எந்த டேட்டா வச்சு அதிக நம்பர் ஆஃப் என்டிட்டிஸ் ஃபில் ஆகுதோ அந்த டேட்டாலேருந்து ஆரம்பிக்கலாம். ஹெச்லேருந்து பார்த்தீங்கன்னா சிலேருந்து ஹெச் டிஃபைன் ஆயிருக்கு, அடுத்து ஹெச்லேருந்து எஃப் டிஃபைன் ஆயிருக்கு, எஃப்லேருந்து ஜி டிஃபைன் ஆயிருக்கு, நெக்ஸ்ட் எஃப்லேருந்து ஏ டிஃபைன் ஆயிருக்கு. ஓகேவா, ஸோ அப்போ ஒரு சீரீஸ் ஆஃப் இந்த என்டிட்டிஸ் ஃபில் ஆகிட்டே இருக்கும் இந்த ஸ்டேட்மெண்ட்லேருந்து கை வச்சிங்கன்னா. ஸோ நம்ம அந்த ஸ்டேட்மெண்ட்லேருந்து கை வைப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நான் சியை வந்து இந்த சைடில் போடுறேன். சியை இந்த சைடில் போட்டிங்கன்னா அதோடைய ஆப்போசிட்டோட ரைட் சைடில் ஹெச் பிளேஸ் ஆகும். ஓகே, ஸோ அப்போ ஹெச் பிளேஸ் ஆயிடுச்சுன்னா ஹெச்சுக்கு யார் இருக்கு, 2% seated between H and then F when counted either from the left or right. ஸோ either from left or rightனா ஸோ அப்போ F ஃபர்ஸ்ட் பாசிபிளில் இங்கே வரலாம். ஸோ அதே செகண்ட் பாசிபிளில் இங்கே நான் வைக்கிறேன். ஸோ அப்போ F வந்து இந்த எண்ணில் வரலாம். ஓகே, ஸோ ரெண்டு பாசிபிலிட்டி இதுதான் இருக்கு. அடுத்து என்ன சொல்றாங்க பாருங்க, G sits second to the left of F. ஸோ G second to the left, அப்போ ஆட்டோமேட்டிக்காக G இங்கே ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ இந்த பாசிபிளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஃபிக்ஸ் ஆகுது. நாட் மோர் தேன் 2% seated between A and then F when counted from the right of F. ஸோ ரைட் ஆஃப் Fனா ஃபேஸிங் சவுத் இன்சைடு 1, 2, நாட் மோர் தேன் 2% seated between A and then F. ஸோ அப்போ மினிமமாக 1% இருக்கலாம், மேக்ஸிமமாக 2% இருக்கலாம். ஓகே, ஸோ மேக்ஸிமம் 2%னா இந்த இடத்துல ஏ உட்காருவாங்க, கண்டிப்பாக சான்ஸ் இல்லை ஏ இந்த இடத்துல உட்காராது, அப்போ இந்த எண்ணில் உட்காரலாம் ஒரு பாசிபிலிட்டி. அதே இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு வாங்க, ரைட் ஆஃப் எஃப் 1, 2. ஸோ அப்போ ஏ இங்கேயும் உட்காரலாம், இங்கேயும் உட்காரலாம், ரெண்டு பாசிபிலிட்டி வருது. அப்படியே சால்வ் பண்ணிட்டே வரும். B and then G are not immediate neighbors. அதுக்கு முன்னாடி பாருங்க, C and then E are immediate neighbors and does not sit on the same side. ஓகே, அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை இங்கே அப்ளை பண்ணி பாருங்க. C and then E are not immediate neighbors but not on same side. ஸோ டிஃப்ரெண்ட் சைட்ஸில் இருக்கு. இந்த லாஜிக்கில் இது ஓகே ஆயிடுச்சு. அதே மாதிரி எஃப்க்கும் ஏக்கும் 2 மெம்பர்ஸ் இருக்காங்க ரைட்டு. ஸோ அந்த லாஜிக்குமே ஓகே ஆயிருக்கு ஸ்டேட்மெண்ட் படி. ஸோ B and then G are not immediate neighbors அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ B and then G not immediate neighborsனா B நான் இங்கே போட்டுக்கலாம். ஸோ அதுவே இந்த ஸ்டேட்மெண்ட்ல பாருங்க, சியை வந்து ரெண்டு பேருமே என்ன பண்ணியிருக்காங்க, லாக் பண்ணியிருக்காங்க. எஃப் அண்ட் தென் ஜி வந்து லாக் பண்ணிட்டாங்க இந்த டைப் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட்ல. ஸோ அப்போ நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடுது, இந்த பாசிபிலிட்டி வந்து கேன்சல் ஆயிடுது, ஏன்னா சிக்கு பக்கத்தில் இ தான் வரணும். ஓகே, ஸோ சிம்பிள் டைப் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் தான். ஆனால் என்ன சொல்லியிருக்காங்க, கார்னர் சொல்லாமல் சைட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. 8 பேரும் சைட்ஸில் இருக்காங்க. ஸோ அதை மட்டும் டைரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க, மற்றபடி ஆன்சர் ஈஸியாக வந்துடும். ஓகே, ஸோ பாசிபிள் ஃபிக்ஸ் பண்ணும் போது எந்த டேட்டா எடுத்தீங்கன்னா மேக்ஸிமம் என்டிட்டிஸ் ஃபில் ஆகுதோ அதுலேருந்து ஃபிக்ஸ் பண்ணுங்க, நம்மளுக்கு ஃபாஸ்ட்டாக குயிக்காக ஆன்சர் பண்ணலாம். ஸோ செக் பண்ணிக்கோங்க அடுத்த ஸ்லைடில். ஸோ இதுதான் அந்த ஆன்சர். ஸோ செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ஆன்சர் வரும். ஓகே, ஸோ தேங்க்யூ ஆல். நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்ப்போம்.